ஏப்பா ஒரு நாள் முன்னாடி வந்து சொல்லக்கூடாதான்னு அழுத்துக்கிட்டார் அந்த அரசியல் பிரமுகர். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படியும் நடக்குமான்னு ஆச்சரியப்படுவீங்க. சொல்றேன் கேளுங்க. அந்த ஏரியாவுக்கு அவர் தான் பிரபலமான அரசியல் தலைவர். கட்சி பதவி, எம்எல்ஏ பதவின்னு எப்போதும் ஏதாவது ஒரு பதவியில் இருப்பார். மேடையில பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கடவுளே கட்சி தொண்டர்கள் தான் பார், அவங்களுக்குத்தான் தலைவர்கள் பாத பூஜை பண்ணணும் பார். மக்களுக்கும் அவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. ஒரு பெரியவர், நீண்ட கால கட்சி தொண்டர், தன்னோட பையனுக்கு ஒரு வேலை வாங்கறதுக்காக ரொம்ப நாளா அலைஞ்சுகிட்டு இருந்தார். ஒரு நாள் பையன் தகுதிக்கேற்ற வேலை இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். உடனே அந்த அரசியல் பிரமுகர்கிட்ட நேரா வந்து, என் பையனுக்கு பொருத்தமான வேலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்ளிகேஷனும் போட்டுட்டேன், நீங்க மட்டும் ஒரே ஒரு போன் பண்ணி சொன்னீங்கன்னா வேலையே கிடைச்சிரும்னா. உடனே கட்சி பிரமுகரும் அந்த வேலை இருக்கிற இடம், அதுக்கான தகுதி எல்லாத்தையும் விவரமா கேட்டு வாங்கிக்கிட்டு, நீங்க போயிட்டு வாங்க, நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன்னா. பெரியவருக்கு இப்ப வேலையே கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய நிம்மதி. கையெடுத்து அவரை கும்பிட்டுட்டு புறப்பட்டார். எப்படியும் வேலை கிடைச்சிருக்கோங்கிற நம்பிக்கையோட மறுநாள் கட்சி பிரமுகருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நல்ல செய்தியை அவர் வாயால கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தார். பெரியவரை பார்த்ததும் பிரமுகர் கடுமையா கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏப்பா, இதை நீ ஒரு நாள் முன்னாடி வந்து சொல்லியிருக்க கூடாதா? முந்தா நாளே அந்த போஸ்டிங்க போட்டு முடிச்சுட்டாங்களாம். கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சு. இதை நினைச்சு ராத்திரி பூரா எனக்கே தூக்கம் வரல. இனிமையாவது இது மாதிரி ஏதும் வேகன்சி இருந்தா முன்னாடியே வந்து சொல்லிடு என்ன அப்படின்னு வருத்தப்பட்டபடி அவர் அனுப்பி வச்சார். பெரியவரே, நமக்கு நேரம் சரியில்லை, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு வருத்தப்பட்டபடியே திரும்பிட்டார். அதிர்ஷ்டவசமா அடுத்த சில வாரத்திலேயே இதே போல ஒரு வேகன்சியை கண்டுபிடிச்சு முன்கூட்டியே போய் அந்த அரசியல் பிரமுகர்கிட்ட சொன்னாரு பெரியவர். வழக்கம் போல அவரும் எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு, இதை எப்படியும் வாங்கிடலாம், நீ கவலைப்படாம போயிட்டு வான்னார். பெரியவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. பிரமுகர் காலத்தொட்டு கும்பிட்டு நாளைக்கு வர்றேன்ட்டு போயிட்டார். அவரு வெளியானதும் அந்த பிரமுகரோட உதவியாளர், என்ன பாஸ், இந்த போஸ்டிங்க நம்ம பையனுக்கு போட்டு வாங்கிடலாங்களா அப்படின்னார். நம்ம பையன்னா நீ யாரை சொல்றேன்னு கேட்டார் பிரமுகர். அதுக்கு அந்த உதவியாளர், என் உறவுக்கார பையன்தான், எவ்வளவு வேணும்னாலும் தர்றேங்கிறான், நீங்க மட்டும் அப்படின்னு எடுத்தார். சரி சரி, அவன் பேரை சொல்லு, இப்பவே டீல் பண்ணிடலாம் அப்படின்னார் பிரமுகர். இந்த டீலிங் எதுவுமே பெரியவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. பாவம், அவர் ஒவ்வொரு இடமா வேக்கன்சி இருக்கிறத கண்டுபிடிச்சு வந்து சொல்றதுதான் அவரோட முழு நேர வேலையாவே இருந்துச்சு.